இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, வேர்ட் டாக்குமெண்ட்ல ரிவ்யூங்கிற டேப்குள்ள இருக்கிற எல்லா குரூப்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான நமக்கு தேவையான டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூக்குள்ள ப்ரூஃபிங், லாங்குவேஜ், கமெண்ட்ஸ், ட்ராக்கிங், சேஞ்சஸ், கம்பேர் அண்ட் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 and 6 குரூப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ப்ரூஃபிங். ஸோ ரிவ்யூக்குள்ள ப்ரூஃபிங்கிற குரூப்புக்குள்ள 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரேண்ட் நம்ம எப்பயும் போல நமக்கு தேவையான பேராகிராஃப் தேவை. நமக்கு ஒரு 5 பேராகிராஃப்ஸ் தேவை அப்படின்னா நார்மலாக ரேண்ட் ஃபார்ம்ல போட்டு எம்டி ப்ராக்கெட்ல வேர்ட்ஸ் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கேப்ஸ்ல ஆயிருக்கு, நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு ரேண்டு நான் ஒரு 50 பேராகிராஃப்ஸ் வேணும்னு நினைக்கிறேன், இல்லை 25 பேராகிராஃப்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 25 கொடுத்து என்ட்ரு கொடுத்துறேன். ஸோ இப்போ எத்தனை பேஜஸ் இருக்கு? 3 பேஜஸ் இருக்கு. கீழே பாருங்க ஸ்டேட்டஸ் பார்ல 3 பேஜஸ். ஓகே, ஸோ எனக்கு 3 பேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பேஜஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் போங்க. இப்போ ப்ரூஃபிங்ல ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், தெசரஸ், வேர்ட் கவுண்ட். ஸோ ப்ரூஃபிங்கிற குரூப்ல ஃபர்ஸ்ட் இருக்குது ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்னா என்ன அப்படிங்கிறது சொல்லும் போதே தெரியும். ஸோ உன்னோட நீங்க எடுத்திருக்க அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்கு, அந்த பேராகிராஃப்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு, அதுக்கு எதுவும் கிராமர் செக் பண்ணணும், இல்லை கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எதுவும் இருக்கு அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறது தான் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். ஸோ இப்போ இது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த வேர்ட் அண்ட் டாக்குமெண்ட் வந்து எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிஸ்டேக்கை நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனி மிஸ்டேக் டு யூ வாண்ட் will create. ஸோ நான் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ஒன்னொன்னுலேயும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். ஸோ இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா F7 கிளிக் பண்ணாலும் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரோட பாக்ஸ் ஓப்பன் ஆகும், இல்லை இதை கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். இப்போ F7 கிளிக் பண்ணுறேன். ஸோ F7 கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் வேர்ட், அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைனுக்குள்ள இருக்க வேர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேராகிராஃப்ல இந்த வேர்ட்ல இருந்து தான் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ ஸ்பெல்லிங்கிற பாக்ஸ், அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிட்டு, ஸோ இதுக்குள்ள கீழே பாருங்க அது ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாமே கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுல நம்ம தேவையான வேர்டு என்ன வேர்ட்ல அந்த மிஸ்டேக் இருக்கு, இல்லை நம்ம என்ன வேர்ட் கொடுத்தோம் அந்த வேர்டோட மிஸ்டேக் என்னங்கிறத பார்த்து அந்த வேர்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்பெட் அண்ட் எம்படி, எம்பெட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எம்பெட்னு சொல்லி கொடுத்தோம் நம்ம. ஓகே, ஸோ நான் சேஞ்ச் ஆல் கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல்லா இது மாதிரி எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கோ எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். நான் சேஞ்ச் கொடுத்துறேன். தென் நெக்ஸ்ட் மிஸ்டேக் வந்து வாண்ட். ஓகே, சேஞ்ச். தென் டைப், சேஞ்ச். Then keyword, change. Search, change. We are finished checking your selection. Want to check reset of the document? Yes. Okay, இப்போ என்ன சொல்றேன், சேஞ்ச் ஆல், கிராஃபிக்ஸ், சேஞ்ச் ஆல். எல்லா இடத்துலையும் என்னோட டாக்குமெண்ட் ஃபுல்லாமே நான் எங்கெல்லாம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கோ எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன், சேஞ்ச் ஆல் கொடுத்து இல்லை சேஞ்ச் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான். ஓகே, ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, தென் தெசரஸ்னா என்னன்னு பாருங்க. தெசரஸ்னா அதாவது நீங்க எடுத்திருக்க அந்த வேர்டுக்கு இன்னொரு வேர்ட், அதாவது இன்னொரு மீனிங் நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட் சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன், பவர்ஃபுல்ங்கிற வேர்டை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தெசரஸ். பவர்ஃபுல்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பவர்ஃபுல்க்கு இன்னொரு வேர்டோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இன்ஃப்ளூயன்ஷியல், கமாண்டிங், கண்ட்ரோலிங், prevailing, dominant, great, etc. So many words வந்து, அதாவது ஒரு வேர்டுக்கு அந்த வேர்ட் மட்டும் தான் கிடையாது டிக்ஷனரியில. இது ஒரு டிக்ஷனரி மாதிரி, மினி டிக்ஷனரி மாதிரி. ஸோ இந்த வேர்டு வந்து இந்த வேர்டுக்கு தகுந்த அனதர் வேர்டு சேம் மீனிங்ல இருக்க நிறைய வேர்ட்ஸ் நமக்கு தெரியணும், இல்லை அந்த வேர்ட் ஒரு கிரிட்டிக்கலான வேர்டு ஒரு டாக்குமெண்ட்ல ரொம்ப இந்த ஒரு ஹைலைட்டிங்கா அந்த ஒரு வேர்டு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா இந்த வேர்ட் ரிலேட்டடான ஒரு வேர்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு பதிலாக நான் வந்து பவர்ஃபுல் பதிலாக பிரிஸ்க். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரெஷ்
நிறைய இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் வேர்ட் கவுண்ட். ஸோ இப்போ இந்த வேர்டோட கவுண்ட் என்ன, இந்த பேராகிராஃப்குள்ள இந்த செலக்டட் வேர்டோட கவுண்ட் என்ன, கேரக்டர்ஸ் வந்து 5 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. பேராகிராஃப் ஃபுல்லா சூஸ் பண்ணி பாருங்க, வேர்ட் கவுண்ட் செக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜஸ் வேர்ட்ஸ் வந்து 46 வேர்ட்ஸ் இருக்கு, கேரக்டர்ஸ் 193 கேரக்டர்ஸ் வித் ஸ்பேசஸ், நோ ஸ்பேசஸ்ல வந்து 193, வித் ஸ்பேசஸ்ல 238 இருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் பேராகிராஃப் 3 லைன்ஸ் இருக்கு, அந்த ஒன் பேராகிராஃப்ல 3 லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்க்ளூட் ஃபுட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் ஃபுட் நோட்ஸ் அண்ட் என் நோட். ஸோ நம்ம ஃபுட் நோட் என் நோட் எதுவுமே கொடுக்கல, சப்போஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நான் கவுண்ட்ல எடுத்துக்கிறேன்னு கேக்குது. நம்ம இதுல கிளிக் பண்ணிருக்கோம், வேணும்னா ஓகே சொல்லலாம், வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ க்ளோஸ் கொடுத்துறேன். ஸோ நம்ம ரிவ்யூல ப்ரூஃபிங்கிற குரூப்ல இருக்கிற ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், தெசரஸ், வேர்ட் கவுண்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், இன்சைட். இன்சைட்னா என்னன்னு பாருங்களேன். Insight mean smart lookup. Learn more about text you select by seeing definition, images and other results from various online sources. அதாவது நான் ஒரு வேர்ட், நான் ஒரு செலக்டடா ஒரு எந்த வேர்டுக்கு எனக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம போய் ப்ரௌசர்ல போய் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அது ரிலேட்டடான இமேஜஸையோ அது ரிலேட்டடான வேர்ட்ஸையோ டெஃபினிஷன்ஸையோ நம்ம வந்து நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்ல ரிவ்யூங்கிற மெனுக்குள்ள நம்ம வந்து இன்சைட் குரூப்ல வந்து நம்ம ஸ்மார்ட் லுக்அப் மூலமா நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். என்ன டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம், டாக்குமெண்ட்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் செலக்ட் பண்றேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ப்ரௌசிங்கை யூஸ் பண்ணி, அதாவது ஆன்லைன் சோர்சஸ்ல இருக்க எனக்கு ரிசல்ட் ஏதாவது இருந்தா கொடுன்னு கேட்கிறேன், ஏதாவது டெஃபினிஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த டெஃபினிஷன் கொடுக்குது. இன்சைட்ல கிளிக் பண்ணா டாக்குமெண்ட் என்ன கொடுக்குது, நவுன், அதோட நவுன் என்னன்னு சொல்லுது. verb என்ன, photographers spent years documenting the life of many. ஸோ இப்போ கீழே பாருங்க நிறைய, அதாவது கூகுள் வெப் சர்ச் மூலமா அதோட ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ டெஃபினிஷன் பாருங்க. ஸோ டாக்குமெண்ட்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் நமக்கு வந்துட்டு கிளியர்டா. ஸோ இப்போ வேற வேர்டு சூஸ் பண்ணி பாருங்களேன். கேலரிஸ்ல போயிட்டு ஸ்மார்ட் லுக்கப் பார்ப்போம். இன்சைட்ல அதோட மீனிங் என்ன இங்க பாருங்க. ஸோ கேலரிஸ்ல இமேஜஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இது எங்க போகுது, டைரக்டா ப்ரௌசருக்கு போகுது. நம்ம ப்ரௌசர்ல போய் நமக்கு தேவையான வேர்டோட மீனிங்கையோ டெஃபினிஷனையோ இல்லை இமேஜஸையோ கலெக்ட் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து ரிவ்யூ மெனுல இன்சைட் மூலமா நம்ம எடுத்துக்கலாம் அந்த இமேஜஸ். என்ன ஆகிட்டு இருக்கு வருதான்னு பார்ப்போம். ஸோ கேலரிஸ் நம்ம கிளிக் பண்ண அந்த இமேஜஸ் வருது. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்லோவா இருக்கு, அது லோட் ஆகணும். நம்ம டாக்குமெண்ட்ல அடுத்தது என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்சைட் க்ளோஸ் பண்ணிடலாமா, திசரஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்சைட்ல நான் வேற எதுவும் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க பார்க்கலாம். ஸோ வித் இமேஜஸோட வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிவ்யூ மெனுல நம்ம ப்ரூஃபிங் குரூப் பார்த்தோம், இன்சைட் குரூப் பார்த்தோம். தென் லாங்குவேஜ்ல என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட், அதாவது நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற இந்த டாக்குமெண்ட்டை நான் வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கேன், இதை ஹிந்திக்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹிந்தி சூஸ் பண்ணதுனால அந்த டாக்குமெண்ட்ல அந்த ஹிந்தி சூஸ் பண்ணி இந்த லாங்குவேஜ்ல தான் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சதுனால ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி நீங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுவோம், டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குது, டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் கேட்குது. டோன்ட் ஷோ அகைன் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், வேணானாலும் ஓகே கொடுத்துடணும். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும் ஹிந்தியில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட்டர் மூலமாக டிரான்ஸ்லேட் ஆகுது பாருங்க. ஸோ ஓவராலாக ஹிந்தியில் வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடுது. இதுதான் டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட். உங்களோட டாக்குமெண்டோட லாங்குவேஜஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இதே ஒரு வேர்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஒரு வேர்டை மட்டும் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்.
ஹிந்தியில சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஹிந்தியில அந்த வேர்ட் மட்டும் நமக்கு வந்து தெரியுதா? ஸோ இன்சர்ட் பண்ணிட்டேன் அந்த வேர்டை மட்டும். ஸோ இந்த வேர்டு மட்டும் எனக்கு ஹிந்தியில வேணும் அப்படின்னாலும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எனக்கு ஹிந்திக்கு பதிலாக எனக்கு அரபிக் வேணும், வேற வேற லாங்குவேஜஸ் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் சூஸ் லாங்குவேஜஸ்ல போயிட்டு நான் ஹிந்தி சூஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அது மாதிரி நீங்க இட்டாலியன், கொரியன், சம்திங் எனி லாங்குவேஜஸ் உங்களுக்கு தேவையோ அந்த லாங்குவேஜஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பவர்ஃபுல்ங்கிற வேர்டுக்கு நான் வந்து என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணிருக்கேன்? கொரியன் லாங்குவேஜ். ட்ரையல் பாருங்க. டிரான்ஸ்லேட் செலக்டட் டெக்ஸ்ட் வித் கொரியன். ஓகே. ஸோ இதில் கொரியன் சூஸ் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்லேட் ஆகிட்டா இப்போ இன்சர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த பேராகிராஃபையே நம்ம வந்து ட்ரையல் பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ இன்சர்ட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ லாங்குவேஜில் போய் டிரான்ஸ்லேட்டட் பண்ணணும் என்னோட டாக்குமெண்ட்டையோ டெக்ஸ்டையோ பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் உங்களோட கஸ்டமரோட நீடு பொறுத்து இந்த டாக்குமெண்ட்டில் இந்த இடத்துல இந்த வேர்ட் மட்டும் பர்டிகுலராக அவங்க லாங்குவேஜில் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நம்ம லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் இது. ஓகே.